ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விஜயவாடாவில் இருக்கிற ராஜீவ்காந்தி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து வரமாட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால கூட்டம் கம்மியாக இருந்தது. இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ₹20. குழந்தைங்களுக்கு வந்து 6 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹50 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்க்கிங் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியவே வந்து பார்க் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ எப்பயும் போல் வந்ததுமே ஸ்ட்ரைட்டாக ஸ்லைடுக்கு போயாச்சு. ஸோ சுற்றி மற்ற எல்லா பீஸா அப்புறம் வந்து ஊஞ்சல் இருந்தது. அப்புறம் நம்ம இந்த சுற்றுற மாதிரி இந்த ராட்டினம் அது இருந்ததுங்க. குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் பெரியவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாரர் இது 3D அந்த மாதிரி இது வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த காலுக்கு மசாஜ் பண்ணுற அந்த இதுவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ரெயின் இது ஃபெசிலிட்டி இருந்துச்சு. அதாவது வந்து இது சுற்றி அப்படியே வர மாதிரி பார்க்கை சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. ஒருத்தருக்கு வந்து ₹60 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து கிட்ஸ் ஸோனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹130 பெர் ஏஜ். 20 மினிட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து டைம்லாம் வந்து எழுதி வச்சுட்டு டோக்கன் கொடுத்துட்றாங்க. டோக்கன் கொடுத்துட்டு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து டைம் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டோக்கன் நம்பர் சொல்லி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நார்மல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக பே பண்ணி வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஃப்ளைன்னு சொல்லி போட்டிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ½ அன் ஹவருக்கு வந்து ₹200 பெர் ஈச்ன்னு போட்டிருந்தாங்க. குழந்தைங்க வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பக்கத்தில் இங்கே கேன்டீன் இருந்தது உள்ளேயே. ஸோ அங்கே வந்து பானிபூரியும் சமோசாவும் வாங்கிட்டு அங்கேயே இந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் எப்பயும் போல் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.